இப்போ நான் சொல்கிற 16 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு 10 பாயிண்ட் செட் ஆச்சுன்னா உங்கள் உடம்பு பியூரான கப உடம்பு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், உடல் மற்றும் எடை. சராசரிக்கும் அதிகமான உடல் எடை. எளிதில் உடல் எடை கூடும், ஆனால் எடை எளிதில் குறையாது. செகண்ட் பாயிண்ட், நடை மற்றும் பேச்சு. மெதுவான மந்தமான நடை மற்றும் குறைவான பேச்சு. தேர்ட் பாயிண்ட், வானிலையை உடல் எதிர்நோக்கும் விதம். எல்லா காலநிலையிலும் விருப்பம், குறிப்பாக வெப்பம் மற்றும் வசந்த காலம். ஈரப்பதமான மழை காலநிலையில் விருப்பமில்லை. ஃபோர்த் பாயிண்ட், வியர்த்தல் தன்மை. நடுத்தரமான வேர்வை, அதிகமான உடல் உழைப்பின் அதிகமான வேர்வை மற்றும் அதிகமான வேர்வை நாற்றம். ஃபிஃப்த் பாயிண்ட், பசி. ஓரளவு பசி, சுவையான உணவில் மட்டும் அதிக விருப்பம். சிக்ஸ்த் பாயிண்ட், தோல் அமைப்பு. குளிர்ச்சியான வெளிரிய தோல். செவன்த் பாயிண்ட், கூந்தல். தடிமனான எண்ணெய் பசை உள்ள கூந்தல். எய்த் பாயிண்ட், உதடு மற்றும் பல். தடிமனான சிவந்த மிருதுவான உதடுகள் மற்றும் முறையான பல் வரிசை. நைன்த் பாயிண்ட், கண்கள். குளிர்ச்சியான கண்கள். 10வது பாயிண்ட், பொது அமைப்புகள். முறையற்ற உடல் அமைப்பு, பருமனான இடுப்பு மற்றும் தொடைப்பகுதி, வெளிரிய நகம். 11வது பாயிண்ட், ஞாபக சக்தி. மெதுவாக மனப்பாடம் செய்து நீண்ட நாள் ஞாபகம் வைத்திருப்பார். பழைய நினைவுகள் நன்றாக நினைவில் இருக்கும். 12வது பாயிண்ட், சிந்தனை. அமைதியான சிந்தனை. 13வது பாயிண்ட், செயல்திறன். மெதுவாக நிதானமாக செயலாற்றுதல். 14வது பாயிண்ட், தூக்கம். அமைதியான தூக்கம், ஆனால் காலையில் எழுவது கடினம். 15வது பாயிண்ட், உணர்வுகள். அன்பு, அரவணைப்பு. எளிதில் கோவப்படுவதில்லை. 16வது பாயிண்ட், கனவுகளில் தாமரை குளம், ஏரி, குளித்தல், பறவைகள், குளிர்ந்த பனிமுகடுகள் போன்றவை அடிக்கடி கனவில் வரும். இந்த 16 பாயிண்ட்ல உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் செட் ஆச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சித்த வைத்தியம் சீக்ரெட்ஸை தினைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம VA Perspective சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.